அரசியல் போர்க்களம் உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த கொடூரம், அரசியல் லாபம் ஈட்டும் எதிர்க்கட்சிகள். இந்த காணொலியை மிக தாமதமாக தான் வெளியிடுறோம். இந்த செய்தி பேசப்படும் பொருளாக இணையம் முழுவதும் ஆன போதே நம்ம தரப்புலேருந்து ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தோம். அது என்னன்னா, இந்த விடயம் ரொம்ப சென்சிட்டிவான விடயம், அதனால் இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு காணொலி போடணும்னு சொல்லியிருப்பேன். இப்போ இந்த சம்பவத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்சிருக்கேன்னு நம்புகிறேன். கடந்த டிசம்பர் 23 சரியாக 8 மணி அளவில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் வளாகத்திற்குள்ளேயே வைத்து அங்கு படிக்கும் ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுறாங்க. டிசம்பர் 24, அதாவது அடுத்த நாள், அந்த பெண் கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க. அந்த புகாரின் அடிப்படையில் விசாரிக்க ஆரம்பித்த காவல்துறை டிசம்பர் 25 குற்றவாளியை கைது செய்கிறாங்க. அந்த குற்றவாளியின் பெயர் ஞானசேகரன். இந்த ஞானசேகரன் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு வெளியே பிரியாணி கடை வைத்துள்ளார். இவர் மேல் இதற்கு முன்னர் கொலை, கொள்ளை, பாலியல் சீண்டல் போன்ற 15 வழக்குகள் உள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளனர். இதற்கு முன்னரே பல குற்றங்களில் ஈடுபட்ட குற்றவாளி என்பதால் ஞானசேகரனை டிசம்பர் 24 விசாரணைக்கு அழைத்து பின்னர் இரவே விடுவித்துள்ளனர். அதற்கு பின்னர் அண்ணா பல்கலைக்கழகத்தின் சிசிடிவி கேமராக்களை பார்த்தபோது 80% கேமராக்கள் வேலை செய்யவில்லை. இந்த நிலையில் மீதமிருந்த 20% கேமராக்களில் இந்த ஞானசேகரன் சந்தேகப்படும்படி நடமாடும் காட்சிகளை பார்த்த காவல்துறை மீண்டும் கஸ்டடியில் எடுத்து ஞானசேகரனின் தொலைபேசியை பறித்து ஆய்வு செய்ததில் இது போன்று பல பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து ஞானசேகரன் குற்றவாளி என முடிவு செய்யப்பட்டு அவரை விசாரித்த போது ஞானசேகரன் கழிவறையில் வழுக்கி விழுந்து கை கால் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது. இந்த குற்றத்திற்கான முகாந்திரம் என்னவென்று விசாரித்த போது அண்ணா பல்கலைக்கழகத்தில் எப்போதும் ஆள் நடமாட்டம் இருக்கும், எப்படி இந்த குற்றம் நடக்கும் என்ற கேள்வி எழுந்தது. பாதிக்கப்பட்ட பெண்ணும் அந்த பெண்ணின் காதலனும் இருள் சூழ்ந்த இடத்தில் தனியாக பேச சென்ற போது அங்கு நடந்ததை சுவர் ஏறி குதித்து வந்த ஞானசேகரன் வீடியோ எடுத்து வைத்துக்கொண்டு அந்த பெண்ணிடம் காட்டி மிரட்டி அந்த பெண்ணின் காதலனை அடித்து ஓடவிட்டு அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தில் மன உளைச்சலுக்கு ஆளான அந்த பெண் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதில் கொடுமை என்னன்னா, அந்த பெண்ணை தனியாக அழைத்து சென்றது அந்த பெண்ணின் காதலன். அந்த பெண்ணை பாலியல் ரீதியாக வன்கொடுமை செய்தது கொடும் மிருகமாக கருதப்படும் ஞானசேகரன் என்ற அயோக்கியன். ஆனால் தண்டனை அந்த பெண்ணிற்கு. இதில் கவனிக்கப்பட வேண்டிய விடயம் என்னவென்றால், இந்த குற்றவாளி ஞானசேகரனுக்கு 3 மனைவி உள்ளனர். தன்னை நம்பி வந்த பெண்ணை காக்க தவறிய, பயந்து ஓடிய அந்த பெண்ணின் காதலன் உறுதியாக ஒரு ஆண்மகன் இல்லை. இந்த சம்பவத்தை வைத்தும் எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்கின்றனர். அதிமுக ஆட்சியில் நடந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கிற்கு கடுமையான எதிர்ப்பு திமுக தரப்பிலிருந்து வந்ததால் அதற்கு பழித்தீர்க்கும் வகையில் அதிமுக இன்று போராடுகிறது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை காலணி அணியாமல் சாட்டையால் தன்னை அடித்து கொண்டு தன் எதிர்ப்பை தெரிவிப்பது போல ஒட்டுமொத்த மீடியா பார்வையையும் தனது பக்கம் மிக சாமர்த்தியமாக திருப்பியுள்ளார். தமிழ்நாட்டில் நிகழும் சர்ச்சைகளை வைத்து இது போன்ற பல எதிர்க்கட்சிகள் பிழைப்பதற்காக மட்டுமே போராடுவதாக தெரிகிறது. இதில் பாதுகாக்கப்பட வேண்டிய அந்த பெண்ணின் பெயர், தொலைபேசி எண், முகவரி போன்ற பல தகவல்களை உள்ளடக்கிய FIR பொது இணையத்தில் வெளியாகியுள்ளது. இதை பற்றி சென்னை ஆணையர் அருண் அவர்களிடம் கேட்டபோது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த FIR வெளிவந்திருக்கலாம் என்று பதிலளித்துள்ளார். இந்த நிலையில் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளி திமுக உறுப்பினர் என்று எதிர்க்கட்சிகள் கூறி ஆதாரங்களை வெளிக்கொண்டு வருகின்றனர். இது எந்த அளவிற்கு உண்மை என்பது தெரியவில்லை. ஆனால் ஞானசேகரனுக்கு கை கால் உடைப்பு மட்டும் போதாது, மிக கடுமையான தண்டனை அளிக்கப்பட வேண்டும். பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் போதுதான் இந்த நாடு வளர ஆரம்பிக்கும். இதை கவனத்தில் கொண்டு அரசு ஆட்சி செய்ய வேண்டும். இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த செய்தியை கடத்த ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள அரசியல் போர்க்களம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.